வரும்போது என்ன பார்க்கணும், அப்போ தான் எங்கே கை காமிக்கிறேன்னு தெரியும். நான் வேகமாக நடக்கிறாள், நீங்கள் மெதுவாக வரலாம். நான் வேகமாக பேசுகிறாள், புரியல திருப்பி கேட்கலாம். நான் கேள்வியாக தான் கேட்பேன், தெரிஞ்சா சொல்லி தெரிஞ்சுக்கணும் தான் கேள்வி. கண்ணாடி போட்ட ஆளுக்கு சொல்ல நடக்கும்போது கண்ணு கீழே இருக்கணும், படிது எழுதி விடும். கோயிலுக்குள்ள வந்த உடனே சாமியை பார்க்கலாம். அந்த டியூப் லைட் தெரியுது, அதுக்கு அந்தண்ட இருக்குது சாமி. எல்லாத்துலேயும் கோயிலுக்குள்ளே போய் பார்க்கணும். உங்களை இங்கே வீதியில் ரெண்டே பார்த்துட்டு போயிடலாம். சாமியை மட்டும் பார்க்கறது பெருசு இல்லை, மேலாக ராஜகோபுரத்துக்கு கலசத்தையும் பார்க்கலாம். அதுக்கு தான் படி மேலே நிற்க சொன்னேன். சுவாமியும் ராஜகோபுரமும் ஒரே டைப்பில் வழிபடுறது ஒரு பெரிய சிறப்பு. அந்த சிறப்பு வந்த உடனே இந்த ஊரில் இருக்குது. இந்த ஊருக்கு ஆவுடையார் கோவில்னு பேர். இந்த கோவில் மாணிக்கவாசர் கட்டின கோவில். மாணிக்கவாசர் பாடின நூல் என்ன? திருவாசகம். அதில் இந்த ஒரு அவர் திருப்பெருந்துறைன்னு பாடியிருக்கார். திருவாசக பெயர் திருப்பெருந்துறை, வழக்கு பெயர் ஆவுடையார். மேலாக 2 பொம்மை, குரங்கு, 5 கல்பி அணிக்கு கீழே தெரியுதா? குரங்கு வந்து மனநிலைக்காக பலவித எண்ணங்கள், பலவித ஆசைகள் உள்ளது மனது. மனம் ஒரு குரங்கு, நல்லா சொல்லு குரங்கு. அந்த குரங்கு மனதை உடும்பு வந்து பிடிக்க விடாது. பலவித எண்ணங்கள் உள்ள குரங்கு போன்ற மனதை உடும்பு பிடியா இறைவனை வழிபட போகணும்னு உலகத்தில் எத்தனை கோயில் இருந்தாலும் வழிபாட்டு முறையை சொல்லிக் கொடுக்குறது இந்த கோயில் பிரேயர் மெத்தட். மெதுவாக அப்பா கேண்டா பிடிச்சிக்கோ. அவசியமே வேண்டாம், கோயிலில் அவசியம், வழிபாட்டில் அவசியம். முருகன் கையில் என்ன வச்சிருப்பாரு? வேலாயுதன்னு பேர். இங்கே முருகன் வில்லோட காமிச்சிருக்கான். வில்லு கதிபதி ராமன், அர்ஜுனன், மன்மதன். முருகனுக்கும் வில் ஒன்று இருக்கான். எல்லா ஊர்லேயும் வேலவர், இங்கே வில்லவர். வித்தியாசமே மெயின் நோக்கம். காப்பி அடிக்கப்படாது. எல்லாத்தையும் கேள்வியாக தான் கேட்பேன். என்னோட கெட்ட வழக்கம் தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு தான் கேள்வி. ஆமாம், தெரியலன்னா தெரியாது. தட்சிணாமூர்த்தி சிவன் கோயிலில் எந்த பக்கம் எப்படி இருக்கும்? தெற்கு பார்க்க ஆலமரம் தெரியல, அட்னாரி போட்டு சின்மத்தோட உட்காந்து இவ்வளோலாம் சேர்த்து சொல்லணும். பரவாயில்ல, இங்கே உட்காரல நின்னபடி. கையில் சின்மத்துறையில் வீணை, மேலே ஆலமரத்தில் சப்தரி. இது கிழக்கு பார்க்க எல்லாம் கேட்கணும். கிழக்கு பழமைக்கு பொறுப்பு அரசாங்கம். பழமைக்கு பொறுப்பு யாரு? பழமைக்கு பொறுப்பு யாரு? அரசாங்கம், கவர்மெண்ட். பாப்பா 4 மணினா 4 மணி கரெக்டாக திறக்கணும். எனக்கெல்லாம் டைம் முக்கியம். ஒன்றும் திறக்கணும், வழக்கு போடணும். டயத்துக்கு வந்து நடக்காது. அதான் இந்தியா. வா நடராஜா கால் தூக்கி ஆடுறவர். எந்த காலை தூக்கி ஆடுவார்? 2 கால ஒரு கால் சொல்லு. கரெக்ட், நீ சொல்றது கரெக்ட். நடராஜா இடது கால் தூக்கி போட்டாடுறாரு. இடது பதம் தூக்கி ஆடும்னு நான் உங்களெல்லாம் கேட்க மாட்டேன். டிகிரி படிக்கிறதுக்காக ஒரு மண்ணும் தெரியலை. அதில் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேள்வி கேட்டால் அப்படியே பழக்கத்தில் வந்துருக்கு. உங்களுக்கெல்லாம் தெரியாமல் இருக்காது. நடராஜா இடது கால் தூக்கி போட்டாடுறாரு. இடது பதம் தூக்கி ஆடும்னு பாட்டே இருக்குது. ஒரு சின்ன வித்தியாசம். பாண்டியராஜா சாமிகிட்ட பேசியிருக்கான் அந்த காலத்தில். ஏன்ப்பா இடது காலையே தூக்கி ஆடி எல்லா இடத்துலையும் உனக்கு கால் வலிக்கிறேன், ஒத்த கால்னா கால் வலிக்க முடியாது. ஒரு பக்தன் கேட்டதுக்காக வலது கால் தூக்கி ஆடிய நாடு பாண்டிய நாடு. இது பாண்டிய நாடு. இங்கே இடது சரியில்லை, வலது தான் கரெக்ட். மறுபடியும் என்ன பாரு, பாதம் தரையில் இருக்குது. இதுக்கு பார்த்தா பாதம் மேலே போய் தான் அமைப்பு. மதுரையில் காலத்துக்கான மதுரையில் இப்படி காமிச்சிருக்கான் காலை. என்ன சில ஊரில் இப்படி காமிச்சிருக்கான். இது மாதிரி கால் பரட்ட முடியாது. அதான் சாமி. சாமி நடனம் ஆடினா யாரு மத்தம் அடிப்பா? நந்தி பகவான். நந்தி. இங்கே யார் அடிக்கிறா? ஆஞ்சநேயர். எல்லாமே வித்தியாசம். இறந்த பிறகு சொர்க்கம் இருக்கலையோ, உயிரோட சொர்க்கங்கள் இதுக்கெல்லாம் முதலம் கொடுக்கணும் அரசாங்கம். அவ்வளோதான் சொல்லலாம். வா அப்படியே வெந்து வைச்செடியே இப்போதைக்கு ஒன்றும் பார்க்க மாட்டேங்கிறாங்களே. எனக்கு மட்டும் ஏன் அந்த புத்தியை கொடுக்குற? உனக்கு நான் சிற்பத்தை காமிக்கிறேன். எனக்கு அழுக்கு தான் தெரியுது. என் கண்ணுக்கு அழுக்கு, என் கண்ணு போல இருக்கு. நீங்கள் பேசுகிறத கேட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம். கேள்வி. சாமி அம்பாளுக்குள்ளே போட்டி வருது. சாமி காலத்துக்கு ஆடுறார். பெண்களாலேயும் ஆட முடியும், ஆணு பெண் மட்டும் கிடையாது. பெண் காலத்துக்கு ஆடுவார். பெண்களுக்கு கட்டுப்பாடு அந்த காலத்தில் ஜாஸ்தி. தன்னால் முடியலைன்னு. நாங்கள்லாம் முடியலைன்னா கோவப்பட்டேன்னு
திட்டுவோம் இல்லை அடிப்போம். நீங்கள் கையை சொடக்கு போடுவோம், முடியலையே வெளிப்படுத்தணும். சரி சுருக்கம் வா. இதோட சரி நல்ல மட்டும் வெடிக்கிட்டாங்க. எவனும் பேச இந்த ஊரில் உள்ளதாரு கிட்டக்கா வா பாப்பா, இங்கே வா. நீ என்ன நட்சத்திரம்? ஆயில்யம். என் மருமகளும் ஆயிரம் தங்கச்சி ஒத்துமை கொடுக்கறது சாமி. நம்ம சும்மா எம்டி மனிதன் சும்மா பேசலாம். இது சிவஸ்தலமா விஷ்ணு ஸ்தலமா? சிவஸ்தலம். சிவஸ்தலத்தில் பெருமாளுக்கு தான் முதலோட. அவங்களால பாகுபாடு கிடையாது. குடலை உருவி மாலையா போட்டிருக்காரு நரசிம்மர். குடல் கீறும்போது கை வாங்க குடல் வெளியில் வந்துருக்கு. ஒரு வெயிட்டு ஏற்றும்போது முழங்கால் எலும்பு. இந்த கிருதாங்கிற நாகரிகம் அந்த காலத்திலேயே கிருதா. இப்போ ஒன்று புதுசாக கிழிக்கலை, எல்லாம் காப்பி. வா இப்படி முன்னுக்கு வா. பாதத்தில் நரம்பு இப்படி வந்து பாரு, வந்து பாரு. நரம்பு நரம்பு எலும்பு கூர்மையான நகங்கள். உழைப்பு ஒன்றே குறிக்கோள். உழைப்பு ஒன்றே எப்போ அப்போ இப்போ களவாணித்தனம் ஒன்றே குறிக்கோள். உன் பேர் என்னம்மா? ராதிகா. ராதிகா நல்லா இருப்பா. மெதுவா வா. உட்கார முடியாது. இங்கெல்லாம் பனி தெரியல தருமானம் போட்டேன். யாரும் திரும்பி பார்க்க மாட்டேங்க. வா, எங்கள் வீட்லேயே நான் தான் வரேன், எந்த பையனும் வர மாட்டேங்க. இது மாதிரி இறக்கம் எல்லா கோயிலையும் இருக்குது. இந்த வேலைப்பாடு ஒரு சிறப்பானது. கம்பியெல்லாம் வரப்போகுதுன்னு கற்பனையாக ஆடுச்சு. கம்பியை கல் காலத்துலேயே அடிச்சிருக்கான். ரவுண்டு கம்பி, சதுர கம்பி, 8பட்ட கம்பி, முறுக்கு கம்பி, 10பட்ட கம்பி, 6பட்ட கம்பி, 6 வகை கம்பியை போகணும் கல் காலத்தில் அடிச்சு காமிச்சிருக்கான். எல்லாம் இப்போ இரும்பில் வந்துருக்கு. இதை மரச்சட்ட மாதிரி நடிச்சுட்டு வளையம் போட்டு ஆணி அடித்து டைட் பண்ண மாதிரி. ஒவ்வொரு கட்டையிலையும் ஒவ்வொரு பூ வேலைப்பாடு. முழுக்கட்டையாக இருக்காது. உழைப்பு ஒன்றே குறிக்கோள். மர வேலைப்பாடு, இரும்பு வேலைப்பாடு, கல் வேலைப்பாடு. 3 in 1. 3 ஒன்று ஊது வச்சுருக்கு. அப்பா முன்னுக்கு வா. பேசலாமா? இப்படி வாங்க. நான் நல்லா பெரிய கோவிலுக்கு ஆயிரக்கால் மண்டபம் ஒரு சிறப்பு. எந்தெந்த ஒரு ஆயிரக்கால் மண்டபம் இருக்குது? சிதம்பரத்தில், மதுரைக்கு, திருவாரூர், எல்லா கோயிலும். பெரிய கோயிலுக்கு ஆயிரக்கால் மண்டபம் ஒரு அங்கம். மனிதனுக்கு எப்படி 2 கண்ணு, 2 காது, 2 கையெல்லாம் சொல்லணுமோ, நாட்டுக்கு அங்கம் 10 பாட்டு பாட்டியிருக்கார் வள்ளுவர். இது இருந்தால் தான் நாடு, இல்லைன்னா நாடு. அவர் தெய்வப்புலவர். பக்காரும் தாவிலா செல்வரும் சேர்வது நாடு. ஏழையும் பணக்காரன் இருந்தால் தான் நாடு. ஏழையாக இருந்தால் நாடு கிடையாது, பணக்காரன் இருந்தால் நாடு கிடையாது. 300 பாட்டில் இருப்புணரும் வாய்ந்த மலையும் வறுப்புணரும் வல்ல அரணும் நாட்டிற்கு உறுப்புன்னு இருக்காரு. வற்றாத ஜீவநதி, சூழ்ந்த மலைகள், சூழ்ந்த கடவுள் இருந்தால் தான் நாடு. கொஞ்சம் நாடு கிடையாதான். அதுமாதிரி பெரிய கோயில்னா ஆயிரக்கால் மண்டபம் இருக்கணும், இசைத்தோடு இருக்கணும், கட்சியங்கள் இருக்கணும். வகைகள் பெரியவங்க வச்சுருக்காங்க. எல்லாமே இங்கே இருக்குது. எல்லாம் வித்தியாசமாக காமிச்சிருக்கான். வித்தியாசம் காமிச்சா தான் சிறப்பு. செயற்கரிய செய்வார் பெரியார். பெரியாரும் செய்ய எல்லாரும் செய்தால் பெரியார் இல்லை. எல்லாரும் யாருக்கு 1000 தான் நோட்டு கட்டியிருக்கான். இந்த ஊரில் இதில் 500 அடிச்சிருக்கான். 1 2 3 4 5 6 7. 1 2 3 4 5 6 7. இதில் 500, அதில் 500. முன்னோர்கள் கெட்டிக்காருங்க. உன்னோட உங்கள் அம்மா உங்கள் பாட்டி அவங்களுக்கெல்லாம் மூளை இருந்தது. நமக்கெல்லாம் மூளை இருக்குது. பெரியவங்க தான். அவங்க இடவோட யாரும் கிடையாது. இங்கே சக மடிப்பு கால் பள்ளம். என்னப்பா அப்படியே கொதிச்சு போய் நிற்கிறேன். நான் இங்கே எழுதி போட்டிருந்தேன். எல்லா சிறப்பும் 95 சிறப்பை கண்டுபிடிச்சி தூக்கி உடுக்குள்ள போட்டிருக்கானுங்க. சண்டை போட வயசு இல்லை. சண்டை போடுறதுலேயும் முறை இருக்குது. நேர் சரி சமமாக போடணும். வயதானாலும் போடப்படாது, இளவரசர் போடாது. இதெல்லாம் நான் படித்ததுனால இப்படி செய்ய முடியல. 95 சிறப்பு ஒரு ஆள் மெட்டு என்ன எவ்வளோதான் பேசுகிறேன். எழுதி போட்டாங்கன்னா அப்படில என்னால் முடியாது. மெட்ராயிருந்து ஒரு அம்மா எழுதி போட்டுச்சு. ராதாபாயின்னு 30. மாணிக்கவாசோட வயசு 32. அதை வச்சு கண்டுபிடிச்சேன். மறுபடியும் தேடின 330 கிடச்சிச்சு. சந்திரசேகரன் ஒரு ஆள் ராமநாதன் எழுதி போட்டான். மறுபடியும் தேடின 330 கிடச்சிச்சு. மலேசியா முத்துன்னு தான் போடுறதுக்கு உடுக்குள்ள போட்டுருக்கானுங்க. பார்த்து போட்டு நல்ல எண்ணம். இப்படி வா. இங்கே பாரு சாதா மடிப்பு. இங்கே பாரு அக்கறை. என்ன கரை? இப்போ அனைத்தும் கரை. வா ஆயிலியம். சாதா பிடிப்பு, கரண்ட கால் சாதா மடிப்பு பிடிப்பு. வந்து பாருங்க தெரியுது.